ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். இந்த நாள் ஓய்வு நாளாக இருக்கிறதுனால ஆண்டவர் ஆலயத்துக்கு நம்ம ஆயத்தமாகி கொண்டிருப்போம். ஆபக்கூக் சொல்லுகிறான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம போகிற நோக்கமே, கர்த்தர் எங்கும் நிறைந்திருக்கிறார். அவர் வானத்திலும் இருக்கிறார், அவர் பூமியிலும் இருக்கிறார், அவர் பாதாளத்திலும் இருக்கிறார். அவர் இல்லாத இடம் என்று ஒன்றுமே இல்லை. ஆனால் எங்கே 1-2 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொல்லி அவர் வாஞ்சிக்கிறார். மனிதர்களிடத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். ஆகவே தான் ஆபக்கூக் சரியாக சொல்லுகிறான், கர்த்தரோ வென்றால் அவர் பரலோகத்தில் இருந்தாலும் தமது பரிசுத்த ஆலயத்திலும் அவர் இருக்கிறார். அவர் இங்கேயும் இருக்கிறார். நம்ம போகிறது ஏதோ ஒரு தேவ ஊழியருடைய வார்த்தையை கேட்பதற்காக அல்ல. நீங்கள் நன்றாக ஜெபித்து, என் ஆலயத்துக்கு போகிறேன், அந்த ஆலயம் பரிசுத்த ஆலயம், என்னுடைய பரிசுத்த தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார், அவர் எனக்காக வந்து பேச போகிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், அவர் என்னோடு கூட இடைபட போகிறார். இந்த நாள் என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நாள். இந்த நாள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உட்கொள்கிற நாள் என்று சொல்லி நான் போகிறது பரிசுத்த ஸ்தலம். ஆகவே என்னை பரிசுத்தப்படுத்தி கொள்கிறேன். ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்த தேவன். என்னை நான் அவரிடத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் போகும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆஸ்வதிப்பார். பரிசுத்த அலங்காரத்தோடு என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பரிசுத்த தேவன். கேராபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று வாழ்த்தும்படியான பரிசுத்தத்தை கொண்ட தேவன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன். அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அந்த தேவனை நம்ம இன்றைக்கு அவருடைய பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம போய் அவரை சந்திக்க போகிறோம். அப்படி செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் எங்கள் தேவன் கர்த்தரோவென்றால் அவர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நீங்கள் எங்களுக்காக காத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஓடி வருகிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிப்பதற்கு காத்திருக்கிறீங்க, எங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு காத்திருக்கிறீங்க, எங்களை வழிநடத்துவதற்கு காத்திருக்கிறீங்க, எங்களை ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களை நிரப்புவதற்கு காத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு வருகிறோம். பரிசுத்த தேவனை நாங்கள் பரிசுத்த ஆலயத்தில் வந்து தரிசித்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் கூட உங்களுடைய ஜாய் டிவியில் மாலை வேளைகளில் 5 மணிக்கும் 5:30 மணிக்கும் கர்த்தருடைய செய்தியை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் மத்தியானம் 1 மணிலேருந்து 1:30 மணி வரை 316 டிகிரி அந்த சேனலில் கூட ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அதையும் கேளுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.